ஒரு செல் 24 மணி நேரம்னா 24 மணி நேரத்துக்கு ஒன்று போடணும். இப்படி வாழ்க்கை ஃபுல்லுக்கும் நீங்க போட்டுட்டே தான் இருக்கணும். நீங்க போட்டா கூட பாடியில இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா சர்டன் இதெல்லாம் இருக்கு கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்சுலின் செக்ரீட் பண்ற இது சொன்ன இல்லைங்களா பீட்டா செல்ஸ், இட் வில் டை பை 4% எவ்ரி இயர். இஃப் யூ ஆர் டயபெட்டிக்னு உங்களை கண்டுபிடிக்கிற நேரத்திலேயே 50% ஆஃப் யுவர் பீட்டா செல்ஸ் இஸ் டெட், ஆல்ரெடி டெட். அதனால தான் உங்களுக்கு டயபெட்டிக்ன்ற ப்ராப்ளமே சீரியஸா வந்தது. 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் டயபெட்டிக்னே தெரியும். அப்போ ஆல்ரெடி 50% டெட், பேலன்ஸ் இருக்கிற 50% 4% எவ்ரி இயர் அந்த பீட்டா செல்ஸ் இறந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ட்ரக்கை சாப்பிடுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இறந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டினரி ட்ரக்ல ஆரம்பிக்கப்பட்டு அந்த ட்ரக்கோட டோசேஜ் வீரியத்தை அதிகம் பண்ணி ஃபைனலா எந்த ட்ரக்கும் எஃபெக்ட் இல்லாத போற சூழ்நிலை உருவாகி உடனே இன்சுலின், நம்மளால இன்சுலினே ப்ரொடியூஸ் பண்ண முடியல இல்லையா, வெளியில இருந்து இன்சுலின் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். ஏன்னா பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேசிக்கா 2 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம மேஜரா எடுத்தது டைப் 2 டயபெட்டிஸ் தான். இந்த டைப் 1 டயபெட்டிஸ்னா ஜூவினல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இந்த ஜூவினல் டயபெட்டிஸ்னாக்க பேசிக்கா வந்து அந்த பீட்டா செல்ஸோட ஃபங்க்ஷனே சுத்தமா கிடையாதுனால உங்களுக்கு வந்து இன்சுலினே கிடையாது. இதுக்கு இன்சுலின் கொடுத்து தான் ஆகணும், சின்ன வயசுல இருந்தே இருக்கும் இன்சுலின் கொடுத்து தான் ஆகணும். நம்ம பாக்குறது இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ், அடல்ட் ஆன அப்புறமா தான் வரக்கூடிய ஒரு டயபெட்டிக், அதனால தான் பேரே அப்படி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விதமான டயபெட்டிக்ஸுக்கு ட்ரக்ஸ் மூலமா தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கப்படுது. பட் ஃபைனலா இந்த இன்சுலின் கம்ப்ளீட்டா வந்து பீட்டா செல்ஸ் இறந்த உடனே எகைன் வி கோ பேக். இதுக்கு இன்சுலின் மட்டும்தான் தீர்வு. இதுக்கும் ட்ரக்ஸ் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலா பீட்டா செல்ஸ் எல்லாம் இறந்த அப்புறமா இன்சுலினுக்கு போயிடுவோம். இட் வில் பிகம் ஏ டைப் 1 டயபெட்டிக். இன்சுலின்னா ஹியூமன் இன்சுலின் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. அதுக்கு பலவிதமான முயற்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் யாரும் இது மட்டும் கண்டுபிடிக்கல. ஆனா பிக், பன்றியோட இன்சுலின், பன்றியிலேருந்து அந்த இன்சுலின் எடுத்து அதை தான் ஹியூமனுக்கு கொடுக்குறாங்க. பன்றி இன்சுலின் கொடுக்குறாங்க, பீஃப் இன்சுலின். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஹியூமன் இன்சுலினுக்கு ஈக்குவலண்ட். ஒரு சிலதுல ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்சுலின் ஓரல் இன்சுலின் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது ஒரு பாலிபெப்டைட் ஹார்மோன், பெப்டின் புரோட்டீன் வயிற்றுல போனோன்னு டைஜஸ்ட் ஆகிடும். அதனால பிளட்ல இன்சுலினா கலக்க முடியாது. அதனால ஓரல் இன்சுலின் இன்னும் கண்டுபிடிக்கிற இதுவரை இன்சுலினை வந்து இன்ஜெக்ஷன் மூலமா பிளட்ல டைரக்டா கையிலையோ காலையோ குத்திக்கணும். எவ்வளவு பெயின்ஃபுல் பாருங்க. தினம் 2-3 ஓட்டி அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து குத்திக்கணும்னாக்கா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த லெவலுக்கு போயாச்சுன்னா ஸோ ட்ரக்ஸால ஆரம்பிக்கிறோம். ட்ரக்ஸோட வீரியம் இன்க்ரீஸ் ஆகி பீட்டா செல்ஸ் எல்லாம் இறந்த உடனே ஃபைனலா இன்சுலினுக்கு எடுத்துட்டு போய் விட்டுடும். இதனால்தான் இட் இஸ் கண்டிஷன். நம்ம பேசிக்கா வந்து டயட் மூலமா இதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்கா இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் வந்து நமக்கு ஏற்படாது. நீங்க ஒரு சத்துணவு நிபுணர், அப்போ டயபெட்டிஸ்க்கு தீர்வா நீங்க என்ன செய்றீங்க? இது நல்ல क्वेश्चन. இப்போ பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூ நீட் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டயட், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், a very good exercise, ஒரு நல்ல பழக்க வழக்கம், குட் ஹேபிட்ஸ். இதுல ப்ராப்பர் டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் வரதுக்கு மெயின் ரீசனு ஹை கார்போஹைட்ரேட் ஃபேட் ஃபுட்டை சாப்பிட்ற காரணம் தான். இதை வந்து கட் பண்ணணும். ஹை கிளைகெமிக் ஃபுட்டுன்னு பேர். ஒரு சில ஹை கிளைகெமிக், லோ கிளைகெமிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹை கிளைகெமிக்னா சாப்பிட்ட உடனேயே அதுல இருக்கிற சுகர், கார்போஹைட்ரேட் பிளட்ல கலந்துரும். அது குயிக்கா கலக்கிறதுனால தான் உங்களுக்கு அதிகமான இன்சுலின் தேவைப்படும். இதே லோ கிளைகெமிக் இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுகர் பிளட்ல கலக்கும் பொழுது உங்களுக்கு நார்மல் லெவல் ஆஃப் இன்சுலின் இருந்தாலே போதும். அப்போ ட்ரக்ஸ் கொடுத்து இன்சுலினோட ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், பொட்டேட்டோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சுகர் இதெல்லாமே வந்து ஹை கிளைகெமிக் ஃபுட்டு. இதே வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டு, வெஜிடபிள்ஸ் நம்ம நிறைய எடுத்துட்டோம்னாக்கா, ஆர்
ஈவன் யூ கேன் ஆட் சர்டன் ஃபைபர்ஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசப்கால். இந்த மாதிரி ஃபைபர்லாம் வந்து இது வந்து இட்ஸ் சில்லியம் ஹஸ்க்னு இட் இஸ் அ ஃபைபர் ரிச் ஃபுட்டு. இதை வந்து நம்ம டெய்லி கஞ்சி மூலமாவோ இல்லை இந்த ஓட்ஸ் டைப்பு ஓட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்பொழுது அந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப ஸ்லோவாக பிளட்டில் கலக்கும். அதனால யூ டோன்ட் நீட் அந்த அளவுக்கு இன்சுலின் உங்களுக்கு அதிகமாக இதில் தேவைப்படாது. ஸோ இந்த ஹை கிளைகமிக் லோ கிளைகமிக்கை பற்றி நல்ல ஒரு ஃபுட் சார்ட்டு நீங்கள் கேட்டு வாங்கி அது பிரகாரம் உங்களுடைய உணவு முறைகளை மாற்றிட்டீங்கன்னாக்கா ரொம்ப பெட்டராக இருக்கும். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியாது, பட் சர்டன் ஃப்ரூட்ஸ் லைக் பப்பாயா, டொமேட்டோ இதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ், எனி வெஜிடபிள்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது வந்து ரொம்ப ஹை லெவலில் நீங்கள் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. ஜூஸாக குடிக்கிறத விட ஃப்ரூட்டாக சாப்பிடலாம். அண்ட் எல்லோ பப்பாயா இஸ் பெட்டர். ஏன்னா சர்டன் பேர் பப்பாயானாக்கா ரெட் கலர் பப்பாயாக்கு சுகர் அதிகம். ஃப்ரக்டோஸ்னா தோ இட் இஸ் a low glycemic sugar, still சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் சர்டன் ஃப்ரூட்ஸில். இதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி லோ கிளைகமிக் ஃபுட்டாக செலக்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது அவசியம். ஒன்று. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர் டயட்டில் நான் சொன்ன மாதிரி ஃபேட் ஃப்ரீ ஃபுட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருந்தால் கொலஸ்ட்ரால் ட்ரைகிளிசரைட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் பிளட்டில். இது மூலமாக தான் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு உண்டான ரீசனு. ஸோ நீங்கள் வந்து லோ ஃபேட் ஃபுட்டு, சேச்சுரேட்டட் லைக் கீ இந்த மாதிரிலாம் வந்து வனஸ்பதி, டால்டா இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். சர்டன் ஆயில்ஸு பூஃபா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், சர்டன் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி கொஞ்சம் அது கூட அதிகமாகலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹார்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுற மாதிரி இல்லை. ஆயில் இஸ் ஆயில், இட் இஸ் ட்ரைகிளிசரைட்ஸ் தான். பிளட்டில் எந்த ஆயிலாக இருந்தாலும் ட்ரைகிளிசரைட்ஸ்ன்ற முறையில் தான் கலக்கும். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால மில்க்கு, பட்டர், கீ இந்த மாதிரி அனிமல் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸு, அனிமல் ஆரிஜின் ஃபுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கொலஸ்ட்ரால் கொடுக்கும். அதெல்லாத்தையும் ரொம்ப மினிமலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. நம்பர் 2 இஸ், நான் நெக்ஸ்ட் இதுக்கு லாஸ்ட்டாக வரேன், எக்ஸசைஸ். ஒரு பைசப் கர்ல் நீங்கள் பண்ணீங்க, ஒரு எக்ஸசைஸ் ஒரு வெயிட் எடுத்து பைசப் கர்ல்னு பண்ணீங்கன்னா இந்த இருக்கிற பைசப்ஸ் மசில் எல்லாம் இட் வில் பிகம் இன்சுலின் சென்சிட்டிவ். இதுக்கு டேப்லெட் தேவையில்லை. அப்போ பாடி ஃபுல்லுக்கு இன்சுலின் சென்சிட்டிவ் ஆகணும் அப்படின்னாக்கா யூ நீட் டு டூ எக்ஸசைஸ். ஒரு 45 நிமிஷம் நட, ஜஸ்ட் வாக்கிங், இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஆர் எனி கேம்ஸ் லைக் பேட்மிண்டன், பேஸ்கெட் பால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கேம்ஸாக அதை மாற்றிக்கலாம். இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்தாலும் தான் சின்ன வயசில் டயபெட்டிக் அவன் 10 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு 2 கோகோ கோலா குடிச்சா கூட டயபெட்டிக் ஆகிறது கிடையாது. ஏன்னாக்கா growth ஹார்மோன் ஒன்று இருக்கும் பாடியில். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அந்த growth ஹார்மோன் சுரக்கும். எந்த வயதுலையுமே பாடியை இன்ஆக்டிவாக நீங்கள் விடக்கூடாது. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் HDL கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸசைஸ் மூலமாக. இந்த மாதிரி பலவிதமான லாபம் எக்ஸசைஸில் இருக்குது. டெய்லி மினிமம் 45 minutes to 1 hour வாக்கிங் இஸ் ஏ மஸ்ட். ஓகே. நெக்ஸ்ட், குட் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த வாஸ்குலார் இதில் வந்து ஏற்கனவே அடப்பட்டு கொஞ்சோண்டு தான் பிளட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் அடப்பட்டு போச்சு, கொஞ்சோண்டு தான் பிளட்டு. அண்ட் யூ நோ ஸ்மோக்கில் கார்பன் மோனாக்சைடு அதிகம். சிகரெட் ஸ்மோக்கில் கார்பன் இங்கே வந்து ஒரு ரெட் பிளட் செல்ஸ் கூடயும் ஆக்சிஜன் ஒட்டிட்டு இருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இட் வில் பிக்அப் கார்பன் மோனாக்சைடு. பிளட்டே கம்மி, இதில் போகக்கூடிய ஆக்சிஜனே ரொம்ப கம்மி. இந்த கம்மியான ஆக்சிஜனையும் இந்த கார்பன் மோனாக்சைடு துரத்திட்டு அந்த இடத்த எடுத்துக்கிறதுனால இட் வில் லீட் டு வேரியஸ் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஸ்மோக்கிங் அண்ட் சர்டன் திங்ஸ் லைக் ஆல்கஹால் இதெல்லாம் வந்து இட் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட். நெக்ஸ்ட், மெயினாக நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ். திஸ் இஸ் அவர் மெயின். நாங்கள் வந்து டாக்டர்ஸ் மாதிரி இல்லை, த்ரூ நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது செடி கொடி பழம் காய்கறிகள்லேயே நமக்கு தேவையான பலவிதமான மருந்துகள் இருக்கு, இயற்கையிலேயே படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் நல்லா உண்ட அந்த காலத்து மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வியாதியெல்லாம் வரல. இந்த காலத்து மனிதர்களுக்கு தான் இந்த வியாதியெல்லாம், டயபெட்டிக்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் எவ்வளோ ப்ரிலவெண்ட்டாக வரல. ஆனால் இன்னைக்கு தான் எல்லாருக்குமே இந்த டயபெட்டிக்ஸ்ன்ற பெரிய ப்ராப்ளத்தை பற்றி தெரியுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வரதுக்கு காரணம் ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாததுனால தான். அப்போ ஃபுட்டில் தேவையான சத்துக்கள், முன்னெல்லாம் வந்து ஒரு கீரைன்னா அதில் சத்து இருந்தது. இன்னைக்கு வந்து ஃபர்டிலைசரும் பெஸ்டிசைடும் ஃபங்கிசைடும் வீடிசைடும் இவ்வளோ கெமிக்கலும் போட்டு வளர்க்கப்படுற அந்த கீரையில் என்ன சத்து இருக்கும்? வெறும் நார் சத்தும் நீர் சத்தும் தான். மற்ற சத்து எல்லாம் காணாமல் போய் பல வருஷம் ஆகும். அப்போது சத்தான உணவை சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட முடியலனாக்கா நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் மூலமாக
நம்மளோட டயட்டை சத்தான ஒரு டயட்டா நம்மளால மாற்ற முடியும். இதுதான் எங்களை போன்ற சத்துணவு நிபுணர்கள் அட்வைஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have what is known as protein. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டீன் டிஸ்இன்டெகிரேஷன், மஸ்குலர் பெயின் அதெல்லாம் வரதுக்கு காரணம் புரோட்டீன் டிஸ்இன்டெகிரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பாடிக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்காது. அண்ட் நீங்கள் எவ்வளோதான் புரோட்டீன் சாப்பிட்டா கூட அந்த புரோட்டீன் ஃபுட்டில் நீங்கள் எடுத்துங்க, மில்க் சொல்லலாம், எக்கு, நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸு எல்லாத்துலேயுமே ஃபேட் இருக்கும். புரோட்டீன் செப்பரேட்டாக ஒரு ஃபுட்டுன்னு சாப்பிடவே முடியாது யாராலையும். அப்போது வெஜிடேரியன் சோர்சஸில் பார்த்தீங்கன்னா சோயா, இட் இஸ் நோன் அஸ் மீட் வித்தவுட் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க.